ஹாய் நண்பர்களே, இனிய ஒரு மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். உங்களோட ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கேன். என்னோட அப்பா அம்மா ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கேன். கடவுளோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கலாம் நான். ஏன்னா ஒரு நாளில் நான் ரொம்ப படாத கஷ்டமே இல்லை. அந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், சுகமே அனுபவிச்சதில்லை. ஆனால் இன்றைக்கி எனக்கு 3 பசங்க இருக்காங்க. 3 பேர் ஆம்பளை பசங்க தான், பொட்டை பிள்ளை இல்லை. கடவுள் கொடுத்த கிஃப்டாக நினைக்கலாம் அவங்கள நான். ஏன்னா ஒவ்வொரு தெரியும் எல்லார் வீட்லேயுமே ஒவ்வொரு குழந்தைங்க ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் குழந்தைங்களுக்கு எந்த குறையுமே சொல்ல முடியாது. அம்மானா ரொம்ப உசுறு. அதே போல் எல்லா பிள்ளைங்களுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு தாய் தந்தை ஒரு குழந்தைய எடுத்து மடியில் கொஞ்சம் போது இன்றைக்கி நம்ம எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம்னா நாளைக்கு நம்ம குழந்தைங்க நம்மளை கஷ்டப்பட்டு வளர்க்குவாங்கன்ட்டு தான் எல்லா தாய் தந்தையுமே நினைக்கிறது. அதே போல் தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம குழந்தைங்க நம்மளை மாதிரியே கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கணும். நம்ம எல்லாரும் சேஃபாக இருக்கணும். அப்புறம் வண்டி ஓட்டும் போது நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் பாருங்கள், நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கவங்களும் பாருங்கள். நீங்களும் கொஞ்சம் கண்ட்ரோலாக போங்க. ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை யாராருக்கும் எதுவும் மிஸ் ஆகுது அப்படின்னும் போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது மனசு. எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. காலையில் எழுந்துச்சி கடவுள் தொட்டு கும்பிடும்போது நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் வேண்டும்னாங்காட்டி நான் நல்லா இருக்கணும்ன்ட்டு வேண்டிக்கிறோம் இல்லையா, அடுத்தவங்களுக்கோசரம் நான் வேண்டிக்குவோங்க. ஏன்னா உங்களால் இருந்து மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கேன். அப்புறம் மீண்டும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் சாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாரீ, நைட்டி, சுடிதாரு, லெக்கின்னு, அப்புறமா 3 பீஸ் செட்டு, அம்ப்ரெல்லா எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. வேணுன்றவங்க என்னோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காசு இல்லை முக்கியம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஜனங்க தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒன்று வாங்கி 4 பேர்கிட்ட சொல்லி இன்னொரு நாள் ஒன்றா வாங்குறது 4ஆக வாங்கினா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஒரு 10-20 கிடைச்சா போதுங்க. ஏன்னா நானும் வேலைக்கு போயிட்டு தான் இந்த ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். சாயந்தர டைமில் நீங்கள் எந்த டைமில் கால் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சரி. நான் உங்களுக்கு ஊர்லலாம் இருந்தாக்கா மறாவது நாளே கிடைச்சிடும். பெங்களூரில் தான் 1 டேயில் கிடைச்சிடும். நம்ம தமிழ்நாடெல்லாம் இருந்தாக்கா 2 டேஸில் கிடச்சிடும். நான் இருக்குது எங்கன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில் தான் இருக்கேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் தழக்கம் இல்லாமல் கவிதா கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. அப்புறமா இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, சும்மா இப்போ எல்லாரும் நான் ஆண்கள் இல்லாமல் குடும்பம் என்றைக்கும் வளராது. அதே போல் ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் பெண்கள் ஒரு தொழில் பண்ணுறது. இப்போ காலையிலேருந்து அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தாலையும் நம்ம அவங்களுக்கு ஒரு சைடு பிஸ்னஸாக இருந்தோம்னா அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா. ஏன்னா நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கணும், வீட்டு வாடகை கட்டணும், தண்ணி பில் கட்டணும். எதுவுமே கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்ம எந்த பொருளுமே வாங்கி சாப்பிட முடியும். அப்படின்றதுனால எல்லாமே ஆண்கள் மேல் விடக்கூடாது, பெண்களும் சப்போர்ட் பண்ணணும். தாழ்மையோடு என்னோட சிஸ்டருங்களுக்கு, என்னோட அம்மாங்களுக்கு எல்லாருக்குமே அன்போடு கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா குடும்பத்தில் சண்டை மட்டும் போட்டுக்காதீங்க. சண்டையே போட்டுக்கினாலே 4 சவுத்துக்குள்ளே மட்டும் போட்டுங்க. அடுத்தவங்க கதவு தட்டும் போது கண் கலைங்க இருந்தாலே கண்ணை தொடச்சிட்டு பேசுங்க. ஏன்னா நடக்குதுன்னும் போது பறக்குதுன்னுவாங்க. அந்த மாதிரி உலகத்தில் நம்ம இருக்கோம். அனுபவத்தில் சொல்கிறேன் சரிங்களா. என்னோட வீடியோ எல்லாருமே பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்ல, எல்லாமே பார்க்குறாங்க. நான் யாரை பற்றி குறை சொல்ல விரும்பல. எல்லார் வீட்லேயும் தோசை ஊற்றினா ஓட்டை தான் வரும். ஆனால் என் வீட்டில் மட்டும் ஓட்டை இல்லை, உன் வீட்டில் மட்டும்தான் ஓட்டை விழுந்திருக்குன்னு சொல்கிறவங்க நிறைய பேர். அது நம்ம மனசுக்கு தெரியும். எந்த தோசை கல்லில் தோசை ஊற்றினாலையும் ஓட்டை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு தெரியாது சரிங்களா. அதே போல் 1 ரூபாய்னாலையும் கஷ்டப்பட்டு சாப்பிடுங்க. அடுத்தவங்க காசை ஏமாற்றி சாப்பிடாதீங்க சரிங்களா. அடுத்தவங்க காசு அது நம்மளுக்கு நிற்காது. அடுத்தவங்க காசு எடுத்து அந்த பீரோலேயே வச்சாலையும் அது அடுத்த நிமிஷமே காணாமல் போயிடும் சரிங்களா. நீங்கள் 5 அப்டர் பில்டிங்கில் கூட இருக்கலாம், அது மற்றவங்களை ஏமாத்துனால்தான் நம்ம மனசு விட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து உங்களுக்கு தெரியுதோ இல்லையா, அது நம்ம மனசு தெரியும். நம்ம கஷ்டப்பட்டதா இல்லை இது ஊரை வாயாச்சு சம்பாதிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம கஷ்டப்படுறதுக்கு 1000 வழி இருக்குது, 6000 வழி இருக்குது சரிங்களா. மூட்டை தூக்கி சம்பாதிக்கலாம் சரிங்களா. அடுத்தவங்க வீட்டில் போய் லேடிஸுங்க 10 பாத்திரம் கழுவி சம்பாதிக்கலாம் சரிங்களா. அது மாதிரி எத்தனையோ ஹவுஸ் கீப்பிங் வேலை இருக்குது. ஒரு துணி பிஸ்னஸ் பண்ணலாம், வீட்டு வேலை செய்யலாம், மோரி வேலை கூட செய்யலாங்க. ஆனால் அடுத்தவங்களை ஏமாத்தாமல் சரிங்களா. என்னோட மனசு அதுதான் சொல்லுது நண்பர்களே. மொத்த காசாக இருந்தாலும் தான் கஷ்டத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு அது ஒரு தனிப்பட்ட விஷயம்தான், சந்தோஷம்தான். அதே அடுத்தவங்க காசில் நம்ம அடுத்தவங்க காசில் சாப்பாடு போட்டோம்னா அது குழந்தைங்களுக்கு உடம்புல கூட ஒட்டாது. அதனால
என் குழந்தைங்களுக்கு இன்னும் வரையாங்க நான் ஓடிட்டே தான் இருக்கேன், நிற்கல. நான் என் குழந்தைங்க என்னைக்கு தலையெடுத்து மம்மி நான் வேலைக்கு போகிறேன், உன்னோட சம்பாதனையும் நான் சம்பாதிக்குவேன், அது வரையும் நீ உட்காரு மம்மி அப்படின்ற வரையும் நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட ஆரோக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். என் குழந்தைங்களுக்கு சமமாக நான் சம்பாதிக்குவேங்க. என் குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். என்றைக்குமே நான் ஓடி உக்காடுற வரையுமே என் குழந்தைங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பேன். நான் அதே போல் எங்கள் பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, கடவுள் கொடுத்து ரொம்ப கொடியான கொடி நன்றி சொல்லிக்கிறேன். நான் எல்லா குழந்தைங்களும் இதே போல் அம்மா அப்பா கூட சந்தோஷமாக இருங்க, சரிங்களா? என்னை ஒரு அம்மாவாக எடுத்துக்கலாம், ஒரு தங்கச்சிங்களாக எடுத்துக்கலாம், அக்காவாக எடுத்துக்கலாம், சரியா, ஆண்டியாக எடுத்துக்கலாம். எனக்கு எதை எடுத்துக்கனால ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறமா நம்ம சாரீ பிஸ்னஸ்க்காக நம்பர் போட்டதுனால சாரீ தேவைன்றவங்க மட்டும் கால் பண்ணுங்கள், தேவையில்லாத கால் பண்ணாதீங்க. ஏன்னா அன்டைமில் கால் வர்றது அதிகமாக இருக்குது. அதனால் இருந்தாலே நான் கோவப்பட விரும்பலை. 4 பேர் நல்லவங்களும் வேணும், 4 பேர் கெட்டவங்களும் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? கெட்டது வர்றப்போ நல்லவங்களும் நிற்கலாம், கெட்டவங்களும் நிற்கலாம். நம்ம பக்கத்தில் எல்லாரும் சப்போர்ட்டும் எனக்கு தேவை தான். ஓகே, பை பாய், see you, டாட்டா.